கௌரி, நீ இந்த உலகை காப்பவள். தேவர்கள், மனிதர்கள் அனைவருக்குள் கௌரி சாந்தி அடைந்துவிடு. இப்பொழுது நான் உலகை காப்பவள் இல்லை நாராயணரே. தங்களுக்கு தங்கையும் அல்ல. இப்பொழுது என் மனதில் கொழுந்து விட்டு எரியும் புத்திர சோகம் எனும் நெருப்பு இந்த பிரபஞ்சத்தையே எரித்து ஏதேனும் செய்யுங்கள் மகாதேவா. இல்லை என்றால் இன்றே பிரளயம் வந்துவிடும். ஏதேனும் செய்யுங்கள் மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். நீலிமாவின் தாக்குதலுக்கு பிறகு நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். விநாயகரின் தலை துண்டான சம்பவத்துடன் வேறு ஏதேனும் சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கும். இங்கில்லை என்றாலும் வேறு எங்காவது தங்களால் மீண்டும் உயிரளிக்க இயலுமா? அது என்ன வழி மகாதேவரே? கஜாசுரன், அவனுக்கு தரிசனம் அளித்தேன். நான் உன்னுடைய பக்தியால் மகிழ்ந்தேன் கஜாசுரா. வேண்டும் நீ எண்ணியவாறே நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கும் கஜாசுரா. ஆனால் அதற்கான காலம் கூட வேண்டும். கஜாசுரனுடைய துண்டிக்கப்பட்ட சிரம் விநாயகனுடைய துண்டிக்கப்பட்ட உடலோடு சேர்ந்து விட்டான். கஜாசுரன் இருப்பினும் ஓர் சங்கடம் உள்ளது. கஜாசுரன் அவனுடைய தலையை சுய விருப்ப ஒரு யானையின் தலை இருந்தால் அது சரி வருமா தேவா? அதுவும் மகாதேவர் மற்றும் ஒருவேளை கஜாசுரன் சுய அனுமதியுடன் தன்னுடைய தலையை தர அனுமதித்து விட்டால் பிறகு உலகிலும் விநாயகன் புத்திசாலியா கோபம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. நாம் விரைவாக சென்றாக வேண்டும் சனி. நாம் கஜாசுரனை விரைவில் சந்தித்தாக வேண்டும். இந்த யானையின் ஞாபகம் வந்தது. நான் கர்ம பலன் அளிப்பவன். உன்னுடைய தவத்திற்கான பலனை அளிக்கும் நேரம் வந்துவிட்டது கஜாசுரா. மகாதேவர் உனக்கு அளித்த வரம், அதோ நீ உன்னுடைய தலையை கொடுத்தாக வேண்டும். அதன் மூலம்தான் மகாதேவர் மற்றும் பார்வதி தேவியின் மகன் மீண்டும் உயிர்ப்பிப்பார். நான் வருடக்கணக்காக காத்திருந்தேன். மகாதேவரின் பக்தருக்கு இதைவிட பாக்கியம் என்ன இருக்கப் போகிறது? எனது தலை அவருடைய புதுரனின்